கடைசி கிளாஸ்ல ஆக்சஸ் மாடிஃபயர்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன டெமோவோட எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருந்தோம். இந்த கிளாஸ்ல சீல்டு கிளாஸ்னா என்ன, பார்ஷியல் கிளாஸ்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன டெமோவோட பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்ஷியல் கிளாஸ்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு சி ஷார்ப் அப்ளிகேஷன் எடுத்துக்கிட்டோம்னா அதில் நிறைய சி ஷார்ப் ஃபைல்ஸை, அதாவது கிளாஸஸை கிரியேட் பண்ணியிருப்போம். ஒரு சி ஷார்ப் கிளாஸ் ஃபைல் வந்து மிகப்பெரியதாக இருக்கும் பட்சத்தில் அதை வாசிக்கிறது அப்படிங்கிறது டெவலப்பர்ஸுக்கு கொஞ்சம் கடினமாக இருக்கும். அந்த டைமிங்கில் டெவலப்பர்ஸ் என்ன பண்ணலாம்னா, ஒரு சிங்கிள் கிளாஸ் ஃபைலை மல்டிபிள் கிளாஸ் ஃபைலாக இந்த பார்ஷியல் கிளாஸை பயன்படுத்தி டிவைட் பண்ணி வச்சுக்கலாம். அப்படி டிவைட் பண்ணி வச்சிருந்தாலுமே ஃபைனலாக அந்த கோடு கம்பைல் ஆகும்போது சிங்கிள் கிளாஸ் ஃபைலாக தான் அவுட்புட்டில் கிடைக்கும். சரிங்களா? அடுத்தது சீல்டு கிளாஸ்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, சீல்டு கிளாஸ் இஸ் எ ஸ்பெஷல் கிளாஸ் தட் cannot be inherited. ஒரு கிளாஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த கிளாஸை சீல்டு அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணிட்டோம்னா அந்த கிளாஸ் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் மெத்தட்ஸை சைல்டு கிளாஸில் எங்கேயுமே இன்ஹெரிட் பண்ண முடியாது. இப்போ அந்த ரெண்டுக்கும் ஒரு சின்ன டெமோ பார்க்கலாம். இப்போ விசுவல் ஸ்டுடியோவில் ஒரு கன்சோல் அப்ளிகேஷனை கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறோம். சரிங்களா? அந்த கன்சோல் அப்ளிகேஷனில் பப்ளிக் கிளாஸ் கண்ட்ரி, அதாவது கண்ட்ரி அப்படிங்கிற ஒரு கிளாஸை கிரியேட் பண்ணியிருக்கிறோம். அதே மாதிரி அந்த கிளாஸ் அப்படியே காப்பி பண்ணி இன்னொரு கிளாஸை கிரியேட் பண்ணியிருக்கிறோம். இன்னொரு கிளாஸை கிரியேட் பண்ணியிருக்கும் போது எரர் த்ரோ பண்ணுது. என்ன எரர் த்ரோ பண்ணுதுன்னு, என்ட்ரி அப்படிங்கிற கிளாஸ் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட், ஸோ இந்த நேமை நீங்கள் யூஸ் பண்ண முடியாது, வேற ஏதாவது நேம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குது. என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் இந்த லாஜிக் எல்லாமே சேமாக தான் இருக்குது. இந்த லாஜிக்கை இந்த மெயின் கிளாஸில் கொடுக்கறதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா, இந்த கிளாஸஸை டிவைட் பண்ணி மல்டிபிள் கிளாஸஸாக கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்க. அந்த டைமிங்கில் என்ன பண்ணிக்கலாம்னா, பார்ஷியல் அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கிளாஸை நீங்கள் பார்ஷியல் அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணியிருந்தீங்கன்னா எரர் எதுவுமே த்ரோ பண்ணாது. இந்த ரெண்டு கிளாஸுமே டிஃப்ரெண்ட் கிளாஸ் மாதிரி உங்களுக்கு தெரியலாம். பட் இங்கே பார்ஷியல் அப்படிங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணியிருக்கிறதுனால ஃபைனலாக கம்பைல் ஆகும்போது சிங்கிள் கிளாஸாக தான் கம்பைல் ஆகும். சரிங்களா? இப்போ இந்த கிளாஸில் உள்ள மெத்தட் எப்படி ஆக்சஸ் பண்ணுறது? இங்கே ஒரு கிளாஸ் நேம் இருக்குது, இங்கே ஒரு கிளாஸ் நேம் இருக்குது, அப்போ ரெண்டு ஆப்ஜெக்டாக கிரியேட் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஒரே ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணாலே போதும். கண்ட்ரி அப்படிங்கிற நேமில் நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணாலே போதும். ரெண்டு பார்ஷியல் கிளாஸில் உள்ள மெத்தட் அனைத்தையுமே நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியும். சரிங்களா? இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன கொஸ்டின் வரலாம். பார்ஷியல் கிளாஸ் அப்படிங்கிறது ஃபைனலாக வந்து மெயின் கிளாஸ், அதாவது சிங்கிள் கிளாஸாக தான் கன்வெர்ட் ஆகும் கம்பைல் ஆகும்போது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருந்தேன். அதை எப்படி செக் பண்ணுறது அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, வியூ அப்படிங்கிறத கிளிக் பண்ணி டெர்மினல் அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணிங்கன்னா அங்கே ILTSAM அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். சரிங்களா? அதாவது இன்டர்மீடியட் லாங்குவேஜ் டிஸ்அசம்பிளர் அப்படிங்கிற கமாண்ட் எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா, சாரி ஏதோ தப்பு பண்ணிட்டேன், ILDASM அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். அதில் ஃபைல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி ஓப்பன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி சி ஷார்ப் டுட்டோரியல் EXE ஃபைல், இந்த அப்ளிகேஷனை பில்டு பண்ணும்போது கடைசியில் பின் ஃபோல்டரில் வந்து EXE ஃபைலாக தான் கிரியேட் ஆகும். அந்த EXE ஃபைலை செலக்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா கம்பைல் ஆன கோடு அவுட்புட்டை உங்களால் பார்க்க முடியும். அதில் பார்த்தீங்கன்னா C#tutorial.country அப்படிங்கிற ஒரு கிளாஸை நம்மளால் பார்க்க முடியுது, ப்ரோக்ராம் அப்படிங்கிற கிளாஸை பார்க்க முடியுது. பட் இங்கே நம்ம கோடிங்கில் ரெண்டு பார்ஷியல் கிளாஸ் வச்சுருக்கிறோம். பட் ஃபைனலாக அது எப்படி கிரியேட் ஆகிருக்குன்னா, ஒரே கண்ட்ரி அப்படிங்கிற கிளாஸாக தான் கிரியேட் ஆகிருக்குது. இன்சைடு அந்த கிளாஸ் வந்து ரெண்டு மெத்தடு நம்மளால் பார்க்க முடியுது. இப்போ உங்களுக்கு பார்ஷியல் கிளாஸ்னால் என்னன்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது சீல்டு கிளாஸுக்கான டெமோக்கு போகலாம். இப்போ என்ன பண்ணுறேன்னா, இந்த கிளாஸை அப்படியே ரிமூவ் பண்ணிக்கிறேன். சரிங்களா? பார்ஷியல் கிளாஸ் அப்படிங்கிறத ரிமூவ் பண்ணிவிட்டு இங்கேயுமே பார்ஷியல் அப்படிங்கிற கீவேர்டு ரிமூவ் பண்ணிக்கிறேன். ரிமூவ் பண்ணிவிட்டு நான் ஆல்ரெடி டைப் பண்ணி வச்சுருக்கிற ஒரு சின்ன கோடிங் ஸ்னிப்பெட்டை காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணி இதில் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். சரிங்களா? ஸ்டேட் அப்படிங்கிற ஒரு சைல்டு கிளாஸு, அது வந்து பேரண்ட் கிளாஸான கண்ட்ரி அப்படிங்கிற கிளாஸ் ப்ராப்பர்ட்டிஸை இன்ஹெரிட் பண்ணுது. சப்போஸ் நான் என்ன பண்ணுறேன்னா, அந்த கண்ட்ரி கிளாஸை வந்து இன்ஹெரிட் பண்ண விடக்கூடாது அப்படின்னு நினச்சேன்னா சீல்டு அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணிடணும். அப்படி டிக்ளேர் பண்ணிட்டோம்னா எரர் அப்படிங்கிறத த்ரோ பண்ணும். ஸ்டேட் cannot derive from சீல்டு டைப் கண்ட்ரி, அதாவது ஒரு கிளாஸை வந்து சீல்டு அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணியிருந்தோம்னா அங்கே தான் எங்கேயுமே இன்ஹெரிட் பண்ண முடியாது. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பார்ஷியல் கிளாஸ்னால் என்ன, சீல்டு கிளாஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. நன்றி.